நான் வந்து காலை உணவு திட்டத்தில் வேலை பார்த்துருந்தேன். டிவிக்கில் செயல்படுறேன்னு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க என்ன. அதுவும் எப்படி எடுத்தாங்கன்னா, என்னை 3 லேடிஸ் வந்து உள்ளே கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே உள்ளே வச்சு அடித்து துன்புறுத்தி கையெழுத்து போடு கேட்டு டார்ச்சர் பண்ணி நான் மனநோயிலே ஆயிட்டேன் அப்படின்ற ஒரு இது சொல்லி ஒரு வதந்தி கிளப்பி விட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க என்ன. இப்போ நான் பேசுகிறேன், மனநோயில் நான் பேசிகிட்டு இருக்கேனா நீங்கள் சொல்லுங்கள். அப்படியெல்லாம் பண்ணி தான் அந்த ஆட்சி நடத்தணும்னா தயவு செஞ்சு போடி வரவும் வராது. நீ இந்த ஆட்சி நீ இருக்கவே கூடாது. நான் பகிரமாக இதை வெளிப்படுத்துகிறேன். ஏன்னா இன்னைக்கு இவங்க நிற்கிறாங்க அத்தனை பேரும் இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன மாதிரி பேச முடியாத இடத்துல இருப்பாங்க. ஆனால் என்னால் வந்துட்டேங்க, நான் பேசிட்டு இருக்குங்க. இது மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. காலை உணவகத்தில் மனச்சாட்சி இல்லாமல் மிருக மாதிரி வேட்டையானானுங்க என்ன கும்பலா லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் வரைக்கும். ஏன் நான் வேலை செய்யக்கூடாது? டிவி கட்சியிலேருந்து நான் வேலை செய்யக்கூடாதா? 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், என் பேர் நதியா, மரக்காணத்தில் குறுமுறை எங்கள் ஊர். கவர்மெண்ட் எங்கள் ஊர் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அதில் தான் வேலை பார்த்தேன். டிவி கேட்குற எச்எம் என்ன கொடுமை பார்த்தா எச்எம் என்ன. என் குழந்தைய அங்கே படிக்க வைக்கல, டிசி வாங்கி போயிடுன்ட்டாரு. டிசி வாங்கி வேறு ஸ்கூலில் சேர்த்துட்டேன் என் பொண்ணை. அப்போ நான் வாழவே கூடாதா? 3 பெண்ணுக்கும் அதை வச்சு கஷ்டப்படுறேன். யாரால? உன்னால தான் கஷ்டப்படுறேன் நான். இந்த மண்ணாட்சி தான் கஷ்டப்படுறேன் நான். எங்கள் அம்மா ஜெயலலிதா வந்தாங்க, அப்போ கூட நாங்கள் கஷ்டப்படல. இந்த மன்னராட்சி டிஎம்கே கட்சி வந்த பிறகு நாங்கள் கஷ்டப்படுறோம். சத்தியமா இது உண்மை. இது அதே மாதிரி நாங்களாவது உறுப்பினரை வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கரெக்டான முறையில் நாங்கள் வந்து இது பண்ணுறோம், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீடு வீடாக போய் எங்களுக்கு 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. நாங்களாம் உண்மையாக உழைச்சவங்க தான் எங்கள் கட்சிக்குள்ள உறுப்பினராக வந்திருக்கோம். நீங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஓட்டர் ஐடியா கொடுங்க, ஆதார் கார்டை கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எதுக்குங்க வாங்குறீங்கன்னு கேட்டால் உங்களை உறுப்பினராக நாங்கள் சேர்த்துட்டோம். யாரை கேட்டுங்க நீங்கள் எங்களை உறுப்பினராக சேர்க்குறீங்க? எங்களோட உறுப்பினர் சேர்க்கை வந்து எங்கள் அண்ணன்ட்ட இருக்கு. உங்களை யாரு நீங்க வெறும் இதை மட்டும் நீங்க எடுத்துட்டு நீங்க எப்படி எங்களை எல்லாத்தையும் உறுப்பினரா சேர்க்கலாம்? உறுப்பினரா சேர்க்கணும்னா சரியான தகுதியா எடுத்து நீங்க இதுல சேர்றீங்களா வைக்கிறீங்களா, உங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கறத கேளுங்க. அவர் செஞ்சதுக்கு அப்புறமே ஏன் ஒன்னொன்னா செய்யறீங்க? இதுல வேற அவரை சொல்லிக்கிறீங்க. எங்களை பார்த்து நீங்க தாங்க எங்களை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணனை பார்த்து ஒரு செயலும் நீங்க தான் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க உங்களை பார்த்து காப்பி அடிக்கல.